தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நெருக்கடியான ஒரு நேரம். யோவேல் 1:15 வாக்கியம் சொல்கிறது, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமயமாய் இருக்கிறது, அது சங்காரமாய் போல சர்வ வல்லமிருந்து வருகிறது. கடைசி நாட்களே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தரக்கூடிய ஒரு அற்புதமான சத்தியம் என்னவென்று பார்க்கும்போது, கடந்த கால வருங்கால நித்தியத்தை இணைக்கும் சம்பவங்களின் ஒரு கன்னியையாக இணைத்து இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த மாபெரும் தேவன் அந்த வார்த்தைகளை அநேக தீர்க்கதரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அத்தகைய காலங்களின் நாளத்திலே இன்று நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்று கூறுகிறார். மேலும் வரப்போகிற காலத்திலே எதை எதிர்பார்க்கலாம் என்று கூறுகிறார். நிகழ்காலம் வரை நிறைவேறலை அடையும் என்று முன் அறிவிக்கப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனமும் வரலாற்றின் பக்கங்களே தடம் கண்டறியாற்று. இனி நடைபெறப் போகும் காரியங்களும் அதனதின் ஒழுங்கின் போக்கிலே நிறைவேறலை அடையும் என்பது குறித்து நாம் நிச்சயித்து கொண்டிருக்கலாம். மாபெரும் பக்திகயமான சம்பவங்களில் நுழைவு நாயிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை இன்று நாம் காலங்களின் அடையாளங்கள் உறுதியாய் கூறுகின்றன. நம்முடைய இந்த உலகில் அனைத்தும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது. அவரது வருகைக்கு முன்பாக நடைபெறுகின்ற சம்பவங்களை பற்றிய மீட்பரின் தீர்க்க தரிசனமானது நமது கண்களுக்கு முன்பாகவே நிறைவேறி கொண்டிருக்கின்றன. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, இந்த உலகில் உயிர் வாழும் அனைவருக்கும் நிகழ்காலமானது தீவிரமாய் உணர்ச்சி நிறைந்த ஆர்வ மிகுந்த ஒரு கடைசி காலமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை ஆளுகை செய்வோரும் அரசியல்வாதிகளும் நம்பிக்கைக்குரிய அதிகாரம் நிறைந்த பணிகளில் அமர்ந்திருக்கப் போகும் அனைத்து பிரிவினையும் சேர்ந்த பிள்ளைகள், சிந்திக்கும் திறனுடைய ஆண்களும் பெண்களும் தங்களை சுற்றிலும் நடைபெறும் சம்பவங்களிலே உங்களது கவனத்தை ஈர்க்க வேண்டும். நாடுகளுக்கிடையே நிலவுகின்ற உறவுகளை விழிப்போடு கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். பூலோகத்திலே காணப்படும் ஒவ்வொரு மூல இடங்களிலும் உச்ச வேதத்தை தனக்குள்ளே அடக்கி வைக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனிக்கின்றனர். மாபெரும் முடிவை எதிர்நோக்கும் ஏதோ ஒரு காரியம் நடைபெறப் போகிறது என்பதை கண்டு மனதிலே உணர்கிறார்கள். மிகப்பெரிய நெருக்கடியின் விளிம்பிலே உலகம் இருக்கிறது என்பதை மனதிலே நீங்கள் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். பரிசுத்தமான வேதாகமம் மாத்திரமே என்ற காரியம் மற்றும் இவை அனைத்திற்கும் ஒரு சரியான தகவலை கொடுக்கிறது. வேதாகமத்தில் உலக சரித்திரத்தில் மாபெரும் கடைசி காட்சிகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. இவைகள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன என காட்டும் ஒரு ஓசையானது பூமியை நடுங்க செய்கிறது. பயத்தினால் மனிதரின் இருதயம் சோர்ந்து போகிறது. தவறே செய்யாத அவர் தமது கையில் பிடித்திருக்கும் தூக்கு நூலால் இக்காலத்து மனிதர்களை மட்டுமின்றி நாடுகளையும் சோதித்து கொண்டிருக்கிறார். அனைவரும் தங்களது தேர்ந்தெடுப்பின் மூலமாக தங்களது முடிவை தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தமது நோக்கங்களை நிறைவேற்றும் பொருட்டு அனைத்தையும் அடக்கி ஆள்கிறார். அனைத்தையும் திணறக்கூடிய அதிர்ச்சியைப் போல உலகத்தின் மீது சீறி வெடிக்கப் போகின்ற காரியத்திற்காக கிறிஸ்துவின் ஆயத்தமாக கொண்டிருக்க வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து படித்து அதன் கொள்கைக்கு ஏற்றபடி தங்களது ஜீவங்களை நீங்கள் நானும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். முயற்சி செய்து ஆயத்த செய்ய வேண்டும். எனவே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரிய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாலை இறங்கி அவரை விடுவிக்கிறார்.
இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.